அனைவருக்கும் வணக்கம். அந்தமான் சமயத்தில் ஹனி ட்ராப் விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஹனி ட்ராப்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை ஆசை காட்டி அந்த வலையில் விழ வைக்கிறது, வலையில் விழ வச்சது மூலமாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது. இது இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இந்த ஹனி ட்ராப் இப்போ இருக்குது. இந்த மாதிரி அந்தமானில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் வெளியிடுறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு நபருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வாட்ஸ்அப் மூலமாக அந்த பெண்ணை தொடர்பு கொண்டிருக்காரு. உடனே அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வாங்க நம்ம ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் அந்த நபரும் அங்கே போயிருக்காரு. அப்போ அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி வாங்க பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது, அங்கே நம்ம காஃபி சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் அங்கே போயிருக்காரு. போன உடனே அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த நபர் வாங்கி அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிருக்காரு. குடித்து சிறிது நேரத்தில் அவர் மயக்கமாயிட்டார். ஏன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸில் போதைப் பொருள் கலந்துருக்காங்க. இவருக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியலை. சுத்தமாக அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், சுயநினைவை இழந்துட்டார். கொஞ்சம் நேரம் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. கண் விழிச்சு பார்க்கும் பொழுது அந்த அறையில் அவர் ஒரு அரைகுறை ஆடையோடு அவர் அந்த அறையில் இருந்திருக்காரு. கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெண்கள் 2 ஆண்கள் அங்கே இருந்தது மாதிரி அங்கே அவர் புகாரில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப பயந்து போய் என்ன அந்த மாதிரின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த சம்பவத்தை வீடியோஸ் ஃபோட்டோலாம் எடுத்து நாங்கள் அவங்கள இந்த மாதிரி இதில் போட்டு சோசியல் மீடியாவில் நாங்கள் போட்டுருவோம், நீங்கள் எங்களுக்கு 50,000 பணம் வேணும், 50,000 பணம் எங்களுக்கு தரணும், இல்லாட்டி நாங்கள் சோசியல் மீடியாவில் அதை ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப பயந்து போயிட்டார். பயந்து போய் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காவல்துறையை நாடி இருக்காரு. காவல்துறை நாடி 4 பேரை அவங்க இப்போ காவல்துறை 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யாருடைய பேரையும் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு நபருடைய சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் எவருடைய பெயரையும் இங்கே சொல்லவில்லை. இது எதற்காக இந்த பதிவுனா, ஒரு ஜாக்கிரதை உணர்வு, ஒரு உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு தெரியாத ஒரு நபரிடமிருந்து ஒரு ஃபோன் காலோ ஒரு வீடியோ காலோ வரும்பொழுது நாம் ஒரு உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்ட கூட உடனே நாட வேண்டியது காவல்துறையை தான் நம்ம நாடணும். அதுக்காக தான் ஜாக்கிரதைக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பணம் கேட்ட உடனே டக்குன்னு பணத்தை கொடுத்துட்டு அவங்க ஏமாந்து போய் நிற்பாங்க. ஆனால் இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கரெக்டாக ஒரு சமயோஜித புத்தியாக என்ன பண்ணியிருக்காரு, கரெக்டாக போலீஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன்ற சம்பவம் இந்த ஹனி ட்ராப்ங்கிறது அரசியலில் நடந்தது, வேறு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ இந்த சம்பவங்கள் இந்த மாதிரி அந்தமான்லேயும் இந்த சம்பவங்கள் நடக்க தொடங்கிருச்சு. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பொதுமக்கள் தான். இது போன்ற நிறைய நிகழ்வுகளை நம்ம இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.